ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல செப்டம்பர் சேலஞ்சோட 25th ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளத்தோட டைட்டில் சம் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் ஸ்கோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்னா என்னது? ப்ரிஃபிக்ஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் பார்ட் ஆஃப் அ வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஏபிசி எடுத்துக்கோங்க. ஏபிசியோட ப்ரிஃபிக்ஸஸ்லாம் என்னது? ஏ, ஏபி, ஏபிசி. இது மூணு இதோட ப்ரிஃபிக்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரிஃபிக்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வரதுனால இப்போ நீங்க ஏபிசியில பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசி வந்து ஏபிசியோட ப்ரிஃபிக்ஸ் கிடையாது. இப்போ நீங்க பிசியை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசியோட ப்ரிஃபிக்ஸ் வந்து பி, பிசி. ஸோ பேசிக்கா ப்ரிஃபிக்ஸ்னா இதுதான். இப்போ கொஷின்ல நம்மள என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்கன்னா, இன்புட்ல லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் குடுத்துற போறாங்க. அந்த வேர்ட்ஸோட ப்ரிஃபிக்ஸஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி, அந்த கவுண்ட்ட சம் பண்ணி, அந்த சம்ம ஒரு ரிசல்ட்ல அப்பன் பண்ணி, அந்த ரிசல்ட்ட ஃபைனலா ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கோங்களேன். இதுல வேர்டுன்ற வேரியபிள்ல ஏபிசி, ஏபி, பிசி அண்ட் பின்னு குடுத்துருக்காங்க. இப்போ இது சிம்பிளா நம்ம இதுல இருக்க ஒரு வேர்டையும் எடுத்து, அந்த வேர்ட்ல இருக்க ஒரு கேரக்டர் எடுத்து, அந்த கேரக்டரோட ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட்ட கவுண்ட் பண்ணி, அத சம் பண்ணி ரிசல்ட்ல அப்பன் பண்ணி, கடைசியா ரிட்டர்ன் பண்ணிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வேர்ட் எடுத்துக்கோங்க ஏபிசி. இந்த ஏபிசியோட ப்ரிஃபிக்ஸஸ்லாம் என்னது? ஏ, ஏபி அண்ட் ஏபிசி. இப்போ நம்மளுக்கு குடுத்துருக்க லிஸ்ட்ல ஏ எத்தன வாட்டி வந்திருக்குன்னு பாருங்க. 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ 2. அண்ட் ஏபி எத்தன வாட்டி வந்திருக்குன்னு பாருங்க. அதுவும் 2. ஸோ 2 + 2. இப்போ சி ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. ஸோ 2 + 2 + 1 = 5. இப்போ இந்த 5 நம்மளோட ரிசல்ட்ல அப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டுக்கு போலாம். ஏபி. இப்போ ஏபியோட ப்ரிஃபிக்ஸஸ்லாம் என்னது? ஏ, ஏபி. இப்போ ஏ எத்தன வாட்டி வந்திருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி 2. ஏபி எத்தன வாட்டி? அதுவும் 2. ஸோ 2 + 2 4. அகைன் இதையும் நம்மளோட ரிசல்ட்ல அப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டுக்கு போலாம். பிசி. இப்போ பிசியோட ப்ரிஃபிக்ஸஸ்லாம் என்னது? பி, பிசி. இப்போ பி எத்தன வாட்டி வந்திருக்குன்னு பாருங்க. 2 வாட்டி. ஸோ 2. இப்போ பிசி எத்தன வாட்டி? ஒரே ஒரு வாட்டி தான். ஸோ 1. 2 + 1 3. இதையும் நம்மளோட ரிசல்ட் அப்பன் பண்ணிக்கலாம். ஃபைனலா லாஸ்ட் வேர்டுக்கு போலாம். லாஸ்ட் வேர்ட் பி. பி எத்தன வாட்டி வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 வந்து நம்மளோட ரிசல்ட் அப்பன் பண்ணிட்டு ஃபைனலா நம்மளோட ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தை டிஃபரெண்ட் அப்ரோச்சஸ்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் எடுத்துக்கிட்டோம்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n இன்டு எல் ஸ்கொயர் ஆயிடுது. ஸோ n வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸையும் எல் வந்து ஆவரேஜ் லென்த் ஆஃப் வேர்ட்ஸையும் ரெஃபர் பண்ணுது. ஸோ இது வந்து worst case டைம் காம்ப்ளெக்சிட்டி. நெக்ஸ்ட் ட்ரீ பேஸ்ட் அப்ரோச் யூஸ் பண்ணலாம். அது எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஏன்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n இன்டு எல். பட் அந்த மெத்தட கம்பேர் பண்ணும்போது அதை விட இன்னும் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. அதுதான் ஹாஷ் மேப் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது. ஹாஷ் மேப் யூஸ் பண்ணா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n இன்டு எல் தான். ஸோ அதுவும் எஃபிஷியன்ட்டா தான் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் அப்புறம் என்ன ஹாஷ் மேப் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத கோடிங்ல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிக்ஷனரியில தான் என்னோட ப்ரிஃபிக்ஸோட கவுண்ட்டையும் ப்ரிஃபிக்ஸையும் கீஸ் அண்ட் வேல்யூஸா நான் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்புட்ல, அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க வேர்ட்ல இருந்து ஒரு வேர்டையும் எடுத்து ப்ரிஃபிக்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிட்டு நம்ம எடுத்த ஒரு வேர்ட்ல இருக்கிற ஒரு கேரக்டரையும் எடுத்து அதை நம்மளோட ப்ரிஃபிக்ஸ்ன்ற அந்த வேரியபிள்ல ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா டிக்ஷனரி ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட்னு. அந்த ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட்ல இந்த ப்ரிஃபிக்ஸ வேல்யூவும் அதோட கீயா +1 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த கேரக்டர் வரும்போது இது இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் நம்ம ரிசல்ட்னு ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரிசல்ட்ல தான் நம்மளோட சம் அப்பன் பண்ணி ஃபைனலா ரிட்டர்ன் பண்ண போறோம். அகைன் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்புட்ல இருக்க ஒரு வேர்டையும் எடுத்து ஸ்கோர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதோட வேல்யூவை 0 ஆகும் அண்ட் ப்ரிஃபிக்ஸ்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம எடுத்த வேர்டோட ஒரு கேரக்டரையும் எடுத்து அந்த கேரக்டரை ப்ரிஃபிக்ஸ்ன்ற வேரியபிள்ல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கோர்ன்ற வேரியபிள்ல ஆல்ரெடி நம்மளோட ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட்டை டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்மளோட கரண்ட் ப்ரிஃபிக்ஸோட கவுண்ட்டை அந்த டிக்ஷனரியில செக் பண்ணிட்டு அதை நம்மளோட ஸ்கோர்ல ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ண அந்த ஸ்கோரை நம்ம கிரியேட் பண்ண எம்டி ரிசல்ட்ல அப்பன் பண்ணிட்டு ஃபைனலா அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுல வேர்ட்ஸ்ன்ற வேரியபிள்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி, ஏபி, பிசி அண்ட் பி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட்ன்ற டிக்ஷனரியில நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு வேர்டையும் எடுத்து அந்த வேர்டோட கேரக்டர் எடுத்து ப்ரிஃபிக்ஸ்ன்ற வேரியபிள்ல ஆட் பண்ணிட்டு அதோட கவுண்ட்டை நம்மளோட டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலா இதுல இருக்க ஒரு வேர்டையும் எடுத்து ஸ்டோர் பண்ணோம்னா இப்படிதான் இருக்கும். நம்ம ப்ரிஃபிக்ஸோட கவுண்ட்டை கீஸ் அண்ட் வேல்யூஸா நம்ம கிரியேட் பண்ண ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட்ன்ற டிக்ஷனரியில ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். இப்போ ரிசல்ட்னு ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளோட வேர்ட்ஸ்ல இருக்க ஒரு வேர்டையும் எடுத்து அதோட ஒரு கேரக்டர் எடுத்து ப்ரிஃபிக்ஸ்ல ஆட் பண்ணி அதோட ப்ரிஃபிக்ஸ் கவுண்ட்டை நம்ம செக் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? ஏபிசி. இதோட ப்ரிஃபிக்ஸஸ்லாம் என்னது? ஏ, ஏபி, ஏபிசி. இப்போ இந்த ப்ரிஃபிக்ஸஸோட கவுண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண டிக்ஷனரியில இருந்து எடுத்து அந்த கவுண்ட்டை ஆட் பண்ணி அதை நம்மளோட ஸ்கோர்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ண அந்த ஸ்கோரை நம்மளோட ரிசல்ட்ல அப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் ஏ. ஏவோட கவுண்ட் என்னது? 2. நெக்ஸ்ட் ஏபி. ஏபியோட கவுண்ட் என்னது? அதுவும் 2.
ஏபிசி அது 1. ஸோ 2 + 2 + 1 5. இப்போ இந்த 5 நம்மளோட ரிசல்ட்ல அப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வேர்டுக்கு மூவ் ஆகலாம். ஏபி. இப்போ ஏபியோட ப்ரிஃபிக்ஸஸ்லாம் என்னது? ஏ, ஏபி. இப்போ இதோட கவுண்ட் என்னது? 2, 2. ஸோ 2 + 2 4. இதை நம்மளோட ரிசல்ட்ல அப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் பிசி. பிசியோட ப்ரிஃபிக்ஸஸ்லாம் என்னது? பி, பிசி. இதோட கவுண்ட் என்னது? 2, 1. 2 + 1 3. இதை நம்மளோட ரிசல்ட்ல மறுபடியும் அப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா பி. பியோட கவுண்ட் 2. ஸோ 2 நம்மளோட ரிசல்ட்ல அப்பன் பண்ணிட்டா ஃபைனலா நம்மளோட ரிசல்ட் 5, 4, 3, 2. ஸோ இப்போ நான் என் கூட ரன் பண்ணி பார்க்குறேன். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. பச்சை ஸ்கின்னல் விழுந்துருச்சு. சப்மிட் பண்ணிடுறேன். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.